தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் நிரப்பி காப்பதாக. ஆமென். இந்த திருநாளுக்காக நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் முதல் 2 திருமொழிகள். மீகா என்னும் பேருள்ள ஒரு மனிதன். அவன் ஒரு நாள் தன் தாயிடம் போய் கேட்கிறான், 100 வெள்ளிக்காசை நீ எடுத்து சொந்தாயே என்று சாபமிட்டாயே, அதை நான் தான் எடுத்தேன் என்று ஒப்புக்கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, அக்காலத்திலே அந்த 100 வெள்ளிக்காசு என்பது ஒரு விக்கிரக ஆராதனையை குறிக்கிற ஒரு அடையாளப் பொருள். அதை பின்பாக அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், அந்த மீகா அதை பெற்று அதற்கு ஒரு சொரூபத்தை வைக்கிறான். நான் கர்த்தருக்கு பிரதிஷ்டையாக செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலே அவன் ஈடுபடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பணம், பொருள், செல்வாக்கு, பதவி உயர்ந்து விட்டது என்று சொன்னால், வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய தலைகால் தெரியாமல் ஆடுகிறோம், பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறிது முன்னேற்றம் வந்துவிட்டால் நம்முடைய வார்த்தைகளில் வித்தியாசம் காணப்படுகிறது, நம்முடைய செயல்களில் வித்தியாசம் காணப்படுகிறது, நம்முடைய வேலைகளில் அநேக வித்தியாசம் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளோ, நீ கர்த்தரிடத்தில் முழுமனதாய் இருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் விசேஷமான ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி என்பது வரலாற்றில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1945ஆம் தேதி இவர் சுதந்திரம் போராட்டத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டார். உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும் என்று ஒரு அறவழி போரையும் நட்டும் இந்தியாவில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆங்கிலேயரை எதிர்த்தாக்குதல் நடத்தியவர். நாட்டு விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய இந்திய இராணுவத்தை ரீதியாக போராடினவர். இவர் விமானம் செய்த பர்மோசா தீவுக்கு அருகிலே அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுவார். ஆனால் அநேகர் இன்னும் அவருடைய மரணத்தை மறிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய மரணமும் ஒரு மர்மமாகவே புதைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தோண்டி எடுக்கப்படக்கூடிய நாட்கள் அதிவிரைவில் வரும். இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை துளைத்து விட்டு நாம் பிசாசனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை புதைத்து கொண்டிருக்கிறோம். அது மர்மமாகவே இருக்கிறது. பாவத்தினாலும், பயத்தினாலும், அச்சத்தினாலும், விக்கிரக ஆராதனையினாலும், நம்முடைய செல்வத்தாலும், பொருளாலும் நாம் மேன்மையடைந்திருக்கிறோம் என்ற அந்த உயர்வை பிசாசின் கையிலே கொடுத்து நாம் புதைத்து கொண்டிருக்கிறோம். புதைந்து போன மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து பணம் என்ற விக்கிரக ஆராதனை, பதவி என்ற விக்கிரக ஆராதனை, செல்வம் என்ற விக்கிரக ஆராதனை, பெருமை என்ற விக்கிரக இவற்றிலிருந்து நாம் எழுந்து வர கர்த்தர் இந்த நாளிலே இந்த சிந்தனை வழியாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த பொல்லாத காரியங்களுக்கு, பயம் உண்டாக்குகிற காரியங்களுக்கு நாம் எழுந்து ஆண்டவரிடத்தில் சேருவோம். கர்த்தர் நம்மை நீதியின் ஜனமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, சூரியனின் பிள்ளைகளாக நம்மை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமாக நீர் எங்களுக்கு பாராட்டின அருள் எவ்வளவு பெரியது சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் பிரகாரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அருமையான நாளிலே நாங்கள் விக்கிரக பொல்லாத பாவ வழிபாட்டிலிருந்து வெளிவந்து உம்முடைய உண்மையான அன்பையும் சுதந்திரத்தையும் சுவைக்கின்ற மக்களாக, சுவாசிக்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுள்